இன்னைக்கு நான் அதுவும் கெட்ட வார்த்தை பேசல. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage, from the stage or whatever fuck it is. Sir? பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கம்பெனி எடுத்த பெஸ்ட் படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. பிரதீப், கடைசியில் வரேன்டா அவனுக்கு. பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ்லி அவன் ஆக்சுவலாக. இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை, ஒரு வேலை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக, ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி. அது வந்து லக்காலையோ யார் பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல. இஸ் ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி. He came out with a bang. And next படம் பிக் பேங். அதுக்கப்புறம் ஆக்டரா அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன். அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட், நான் தான் வில்லன் இந்த படத்தில். அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம். இஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக. ஒரு வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிளாப் பண்ணுவோமா? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஒரு டைரக்டரா எனக்கு தெரியும், நாட் தட் மெனி பீப்புள் ஆர் வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ். ஒரு 4 படம் வந்தவொடனே ஈகோ வந்துடும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் உயரமே ஆகாம 2 அடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நுனிநாக்கு ஆங்கிலம். அப்புறம் 200 பேர் பின்னாடி வருவாங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியல. Then they forget actually. But on the spotல மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆக்டரா நான் அவனை பார்த்தேன். என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி. அது இந்த இடத்துல பேசக்கூடாது, நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹம்பிளா. இப்போ வேற ஏதாவது பெரிய ஆள சொன்னா சொல்லுவாங்க, உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறாங்க. ஒரு வெங்காயமும் வேணாம், டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம் நீ. ஒரு கேரக்டர் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படிம்பாரு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அதை படிச்சிருக்கானு தெரியல, நான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில்ம் மேக்கிங், லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி 2-3. ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலஸ் அபவுட் இஸ் கேரக்டர். அவன் டயலாகு இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஹிம் ஆக்சுவலி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி, நான் நிறைய அவனை பற்றி எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக. நான் சொல்லும்போது அசிஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அசிஸ்டன்ஸ், ஏன்னா அசிஸ்டன்ஸ் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா, அவனுக்கு ரொம்ப இருந்தான். சார் என்ன சார் சொல்கிறான், என்ன பெரிய வெங்காயமா சார் அப்படிமா? இல்லைடா வெங்காயம் தான் அவன் வந்து அவனோட டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்டா. அப்புறம் ஒரு குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு. ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடா அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அஸ்வத் வந்து வெரி டெரிபிள் டைரக்டர் டு ஒர்க் வித் ஆக்சுவலி. ஏன்னா அஸ்வத் வந்து 2 விதமாக அட்வைஸ். அஸ்வத் வந்து எப்படின்னா வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போது ரொம்ப டிக்டேட்டரியலாக இருப்பான். அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட நானும் பிரதீப் நாங்கள் கேள்வி பண்ணிப்போம். பிரதீப் லைட்டாக மிஸ் பண்ணுவான். உடனே வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசு, இந்த வார்த்தையை இங்கே பேசு அப்படிமா. அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு விட்டு 2 ஸ்டெப் இப்படி போகக்கூடாது, ஒரே ஸ்டெப்பு தான் அப்படிமா. நாங்கள் 2 சிரிச்சுப்போம் ஆக்சுவலாக. பட் நாங்கள் 2 பேரும் டேரக்டர்ஸ், எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஸோ ஒரு டேரக்டர் அப்படி தான் இருப்போம். நடிகராக இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. டேரக்டராக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து
we cannot enjoy, but we have to understand actually. So such a hardworking, very smartest guy. ரொம்ப சிம்பிளா அந்த படம் ஹிட் ஆகும். படம் பெரிய ரொம்ப எகிரி குச்செல்லாம் அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான். ஒரு மாரல், அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய, இந்த காலத்து இளைஞர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தட்ல ஒரு மாரல் சொல்லியிருக்கான். ஸோ இட்ஸ் a ஸ்டோரி, இட் இஸ் நாட் a சிம்பிள் ஸ்டோரி, இட் இஸ் a டீப்லி இன்கிரைன்ட் இன் மொராலிட்டி. எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ இட் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியா, என்னை மாதிரி சீரியஸாக சொல்ல மாட்டான். எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேலே இருக்கணும், இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பட் அவன் ரொம்ப கூலாக நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்கான். இட் இஸ் a மெத்தடாலஜி, டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி. பட் இஸ் a வெரி வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர். நான் வந்து ஒரு 4 டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு நிறைய ஊர்கள், காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, மெட்ராஸ், யூரோப்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன்னா. ஆனால் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான். சார் இங்கே வாங்க அப்படின்றத இங்கே வாங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன் இங்கே வாங்க, இல்லை சார் அப்படி சொல்லக்கூடாது, இங்கே வாங்க அப்படி சொல்லுங்க சார். எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸே புரியாது. கடைசியில் அவன் சொல்ல நான் திருப்பி ரிப்பீட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்கே வாங்க அப்படின்றேன். ஆக்சுவலாக அந்த அளவு மெட்டிகுலஸ். இது ஏன் சொல்ல வரேன்னா, see these are all strengths. இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசினா, these are all strength. நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். you're going to scale heights again. பட் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, அடுத்து உடனே இன்னொரு ஜாக்பாட் அடிச்சிட்டேன், சிம்புக்கு படம் பண்ணிட்டேன். மை அட்வைஸ், ஏன்னா ஏன் சொல்றேன் அட்வைஸ் சொன்னா, என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான். அதை வந்து ரொம்ப ஹம்பிளா என்கிட்ட சொல்லியிருக்கான். உங்க இன்டர்வியூஸ், உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸா வந்து பார்ப்பேன் சார், பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸா சொன்னா. நான் என்ன பண்ண சொல்றேன்னா, இப்ப யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் மேன். The stories which you are telling is to next steps. And I want you to have a big leap into an extraordinary storytelling, because you have to live up to that. You have a greater talent. You please understand that. அவனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. இந்த படம் வெற்றி படம், அடுத்த படமும் வெற்றி படமா தான் இருக்கும். ரொம்ப சென்சிபிளா ஒர்க் பண்றான். இதை நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும். வேற என்ன பேசுறது, கான்ட்ரவர்சியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. நான் சீக்கிரமா போறேன். பேட் கேர்ள்னு ஒரு படம் வரவே இல்லை. அதை வந்து அமுக்கிட்டோம். அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம். அந்த பேட் கேர்ள் எடுத்தது ஒரு பெண். அது பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு போராட வேண்டிய காரணம், அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம். ஆனா ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாம ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் so unfair. இட் இஸ் so unfair. இங்க நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து, ஜாலியான படத்துக்காக எல்லாரும் கை தட்டுறோம். ஒரு பெண் உள்ள உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா. எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ். ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் திஸ். சார் தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு பெர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். கேள்வியா? ஆமா சார். அங்கே காட்டுறீங்க. ஓகே சார், நீங்க இப்ப ட்ரெய்லர்ல பயங்கரமான பிரின்சிபலா வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்த உடனே உங்க டாப் ஆஃப் த மைண்ட்ல ஏதாவது ஒன்று தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ போறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம் சார். டாப் ஆஃப் த மைண்ட்ல ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லிட்டு போறேன் சார். அதான் நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை. பார்த்தலாமா சார்? பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார். இவளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்துல. நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. ரொம்ப அழகா இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வேணும். ரொம்ப டவுன் டு எர்த்தா, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும். அவ ரொம்ப அழகா இருந்தா, அதனால ரிஜெக்ட் பண்ணேன். சாரி டி. You understand what I'm saying? You want me to say in English or Hindi? Okay, it doesn't matter. யாருன்னு கேட்பாரு. ஏய், இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷனா சார்? என்ன நீங்க ஏதோ நான் இதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நினைச்சேன்டா. டேய், so kind of you sir. Thank you. என்ன விட ஒரு நல்ல ஒரு பாப்பீங்க பாருங்க. டேய் மாத்திரை ஓகே. இல்ல அந்த பையனை பத்தி சொல்லிடுறேன். see, ஒரு சினிமால நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருக்குவாங்கல்ல, இப்போ வந்து ஒரு காம்பேர் பண்றதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். Thank you sir. Okay. சீக்கிரம் மாத்திரு. ஒரு கண்ணு தெரியாத மான்ஸ்டர். இந்த சினிமால ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்கிற இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டைரக்டர். சார்
அந்த Thank you so much. இல்ல சார் அந்த வார்த்தையை எங்களால கண்டிப்பா ஏற்க முடியாது. Thank you, சினிமா thank you. ரசிகரா கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது Thank you, ஆசை. sir. Thank you. நன்றி. Thank you and loads of love to you, sir. Thank you.